1000 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் படகு ஒன்று கைப்பற்றப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. இப்போ 2 நாளைக்கு முதல் 10ஆம் தேதி போட்ட காணொளியில் சொல்லியிருந்தேன் நான், இந்த மாதிரி இலங்கையினுடைய தென்பகுதியில் சர்வதேச கடலில் இலங்கை கடற்படையினர் ஒரு படகொன்றை, அதாவது போதைப் பொருட்களுடன் ஒரு படகொன்றை கைப்பற்றியிருக்கின்றார்கள். உள்ள ஏராளமான போதைப் பொருட்கள் இருக்கின்றன. அதே நேரம் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களையும் அந்த படகையும் கரைக்கு கொண்டு வரத்துக்கு 2 நாள் ஆகும் என்று சொல்லியிருந்தாங்க தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 12ஆம் தேதி காலமே டிக்கோவிட்ட கடற்கரைக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ ஒரு படகு தானே என்று சொல்லி பார்த்தா இன்றைக்கு கடற்படையினர் 2 படகை கொண்டு வந்திருக்கின்றார்கள் கரை நோக்கி. அதில் மொத்தமாக 600 கிலோ போதைப் பொருட்கள் இருந்திருக்கின்றன. அவற்றினுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த வருடம் கைப்பற்றப்பட்ட அதிக தொகையான அதிக பெறுமதி உள்ள போதைப் பொருள் கடத்தல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 2வது படகு ஏன் கைப்பற்றப்பட்டது, அதில் என்ன பிரச்சனை என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ கடற்படையினர் முதல்ல கைப்பற்றினது 10ஆம் தேதி இந்த ஒரு படகைத்தான். ஒரு படகை கைப்பற்றி அதிலிருந்து ஆட்கள் கைது செய்து விசாரித்து கொண்டு கேட்கல. அங்கால பார்த்தா இன்னும் ஒரு படகு கொண்டு சந்தேகத்துக்கிடமாக கிட்ட நின்று நிற்கிதான். அப்போ அந்த படகை இதுக்குள்ளே நிற்கிது என்று சொல்லி அதில் ஒரு சந்தேகம் பெற அப்புறம் திருப்பி போய் அங்கே செக் பண்ணி பார்த்தா இந்த படகுக்காரரும் அந்த படகுக்காரரும் ஒரே குரூப் தானாம். அதாவது மற்ற படகு அது போதைப் பொருளை கடத்தி கொண்டு வரையில, இந்த படகுலாம் போதைப் பொருள் இருந்திருக்குது. அது அதுக்கு சப்போர்ட்டுக்கா, அதாவது இந்த படகுக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த உளவு நடவடிக்கைகள் செய்கிறதுக்காகவும் கண்காணிப்புக்காகவும் வந்திருக்குது. அதாவது இந்த பொருளை பத்திரமா கொண்டு இறக்கத்தானே வேணும், கொண்டு கரையில் கொண்டு இறக்கி பிறகு சப்ளையர்ஸ் இந்த கையில் கொடுக்கத்தானே வேணும். எனவே அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு அந்த படகு. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் வேற வேற டெவலப் ஆகிக்கொண்டே போயினோம். முதல் ஒரு படகுல அனுப்புறது போதைப் பொருளை, இப்போ சப்போர்ட்டுக்கு கண்காணிப்புக்கு இன்னும் ஒரு படகையும் அனுப்புகிற அளவுக்கு முன்னேறி இருக்கணும். எனவே இந்த 2 படகுகளும் இப்பொழுது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த படகுகளில் இருந்து தனியாக போதைப் பொருட்கள் மட்டுமில்லாமல் அதிக எண்ணிக்கையிலான ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அடுத்த ஆச்சரியமான விஷயம். எல்லாமே புத்தம்புது ஆயுதங்கள் என்று சொல்லி T56 ரைஃபிள்ஸ் 2 ரைஃபிள்ஸ் மீட்கப்பட்டிருக்கிறது. 2மே புத்தம் புதுசு. அதே மாதிரி இன்னும் ஒன்று M16 M16 அந்த வகை துப்பாக்கி ஒன்று. அது சும்மா சாதாரண ஆக்கள் பாவிக்கிறல, கொமோண்டோஸ் தான் பாவிக்கிறதாம். விசேட சிறப்பு அணியினர் பாவிக்கிற ஒரு நவீன துப்பாக்கி தான் இந்த M16. அது ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கைத்துப்பாக்கிகள் பிஸ்டல்ஸ் 8 கைத்துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அவற்றுக்கு தேவையான மேகசின்ஸ் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பெருந்தொகையான ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 படகுகளிலும் இருந்து இப்பொழுது மொத்தமாக 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 10 பேரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த படகுகளை அனுப்பி வைத்தது யார், இந்த நாட்டில் இருந்து இதனுடைய ஓனர் யார் போன்ற விவரங்கள் மிக விரைவில் அவர்கள் சொல்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உலகத்தில் என்ன நடந்தாலும் சரிதான், கப்பல் போக்குவரத்துகள் எல்லாம் முடங்கி போய் கிடக்குது. நிறைய இடங்களில் தாக்குதல்கள் நடக்குது. ஆனால் போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவைக்கு சலிப்பு களைப்பு ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து அனுப்பி கொண்டு தான் இருக்கணும். இந்த விக்ரமாதித்தன் வேதாளத்தை காவின மாதிரி தொடர்ந்து அனுப்பி கொண்டு தான் இருக்கணும். இலங்கை கடற்படையினரும் தொடர்ந்து கைப்பற்றி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இலங்கையில் எரிபொருள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எரிபொருட்கள் கேஸ் போன்றவற்றுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்கம் திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்று தான், எல்லாத்தையும் சிக்கனமாக பாவியுங்கள். எரிபொருளாக இருந்தாலும் சரிதான், கேஸாக இருந்தாலும் சரிதான், சிக்கனமாக பாவியுங்கள் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் எப்படியும் கட்டாயம் ஒரு நெருக்கடி ஒன்று வரும். எனவே அதனை சமாளிக்கும் விதமாக இந்தியாவிடம் உதவி கோரப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது எரிபொருட்களை இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பிராந்தியத்தில் இந்தியா மிக முக்கியமான ஒரு எண்ணெய் வர்த்தகத்தில் இப்போ மிக முக்கியமான ஒரு புள்ளியாக மாறி இருக்குது. ஏன்னு சொன்னால் வெளிநாடுகள்லேருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து இந்தியாவில் பல இடங்களில் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாம் போட்டு இப்போ அண்டை நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் இலங்கை இப்பொழுது எரிபொருள் உதவி கோரியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவிடம். அந்த இலங்கையினுடைய கோரிக்கை இப்போ ரிவ்யூவில் இருக்குன்னு சொல்லி, அதாவது பரிசீலனையில் இருக்குன்னு சொல்லி இந்திய அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். தனிய இலங்கை மட்டுமில்லாமல் மாலைதீவு மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் இந்தியாவிடம் எரிபொருள் உதவி கோரியுள்ளனவாம். இலங்கையினுடைய போக்குவரத்து துறையில் ஒரு புதிய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது.
அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக அவர்களுக்காகவே புதிய பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பேருந்துகள், இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குற 10 பேருந்துகள் வந்து இந்த 10ஆம் திகதி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இலங்கையை வந்தடைந்திருக்கின்றன இந்த மாதம் 10ஆம் திகதி. இந்த பேருந்துகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வீல் சேரில் வந்து ஒரு ஆள் வாரார் என்று சொன்னால் அவர் வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் இயல்பாகவே அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபுட்போர்ட் பகுதி இருக்குது தானே, அது வந்து பதிவாக இருக்கும், லோவராக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வெளிநாடுகளில் பார்க்குற மாதிரியான பஸ்ஸுகள் தான் மிகவும் தாழ்வாக இருக்கும். அப்போ ஏறியெல்லாம் போக தேவையில்லை, படிகள் இருக்காது. பிறகு அந்த பஸ்ஸில் வந்து இலகுவாக ஏறி போகலாம் தானே. வீல் சேரில் ஏறி உள்ளுக்க போனால் பிறகு அந்த வீல் சேரை வந்து லாக் பண்ணக்கூடிய மாதிரியான வசதிகள் எல்லாமே இருக்கும். பிறகு அதுக்கு பக்கத்திலே வந்து ஏதாவது எமர்ஜென்சி பட்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இப்போ பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து அவர்களுடைய கைகளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான செட்டப்புகள் எல்லாம் இருக்கும். வெளிநாடுகளில் சாதாரணமாக பேருந்துகள் இருக்கிற அதே வசதிகள் இப்போ இந்த பேருந்துகள்லேயும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பேருந்துகள் வந்து 430 மில்லியன் ரூபாய் செலவில் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. சைனாவினுடைய ஃபோட்டோன் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனியால் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த பேருந்துகள், இது வந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் சம வாய்ப்பு, அனைவருக்கும் முக்கியத்துவம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே இது செயல்படுத்தப்படுது என்று சொல்லி முதல் கட்டமாக இந்த 10 பஸ்ஸும் வந்திருக்கு தானே. இது வந்து சேவையில் விட்டால் பிறகு இதெல்லாம் ஓகே என்று சொன்னால் பிறகு ஆகஸ்ட் மாதம் 100 பஸ்ஸுகள் இறக்குமதி செய்கிறதுக்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பஸ்ஸில் வந்து 33 சீட்டுகள் இருக்குமாம். ஆனால் 80 பேர் பயணம் செய்யலாம். சீட்டில் இருக்கிறார்கள் அப்புறம் 2 போராக்கள் எல்லாரும் சேர்த்து 80 பேர் பயணம் செய்யலாமாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். யாழ்ப்பாணத்தில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தொன்றில் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த 5 பேரில் 2 பேர் வெளிநாட்டவர்கள், பிரான்ஸ் நாட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வந்த அந்த 2 பேரும் என்ன செய்திக்கணும் என்று சொன்னால், ஒரு காரோண்ட இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வந்த அந்த 2 பேரும், ஒரு ஆளுக்கு வந்து 67 வயது, மற்றவருக்கு வந்து 70 வயது. இந்த 2 பேரும் என்ன செய்யணும் சொன்னால், ஒரு காரோண்ட ஹாய பண்ணி கொண்டு மண் கும்பான் ரோட்டில் வந்து போய்கொண்டிருக்கக்குள்ள எதிர்பக்கம் ஒரு ஆட்டோ ஒன்று வந்திருக்குது. அந்த ஆட்டோவில் வந்து ஒரு 3 பேர் இருந்திருக்கணும். எனவே அந்த ஆட்டோவும் இந்த பஸ்ஸும் வந்து நேருக்கு நேரம் மோதினதால் இந்த 5 பேருமே வந்து காயமடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. காலி சிறைச்சாலையில் இன்று மத்தியானம் நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம் என்னென்னு சொன்னால், ஒரு கைதி ஒரு ஆள் என்ன செய்கிறார், அந்த சிறைச்சாலையினுடைய கூரைக்கு மேலே ஏறி ஓடிக்கார். ஒரு கட்டடத்துலேருந்து இன்னும் ஒரு கட்டடத்துக்கு தாவி ஓடி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கார். என்னென்னு சொன்னால், சிறையிலேருந்து தப்பி வெளியில் விடுறதுக்காக. அப்போ அங்கே இருந்த அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் சொல்லிக்கணும், ஒழுங்கு மரியாதையாக கீழே இறங்கி வேறும் என்று சொல்லி அவர் கேட்காம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கார். பிறகு வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டோன்னா பயந்துட்டார். அப்போ தனக்கு தான் அடுத்த வழியாக்கும் நினச்சி போட்டு பயந்து இல்லை நான் இறங்குறேன்னு சொல்லி பிறகு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மண் குவியல் ஒன்று இருந்ததாம். அந்த மண் குவியலுக்கு மேலே வந்து பொத்தண்டு குதிச்சிட்டார். அதுக்கு பிறகு அதிகாரிகள் ஓடி போயிட்டு அவரை கைது செய்து மறுபடியும் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே சிறைக்குள்ளே தான் இருக்கிறார். ஏதாவது ஒரு நன்னடத்தை, ஏதாவது ஒரு நன்னாள் பெருநாள் பார்த்து விடுதலை செய்யப்பட இருந்திருப்பார் நினைக்கிறேன். இப்போ தேவையில்லாமல் கூரைக்கு மேலால் ஓடி இன்னும் அவருக்கான சிறை தண்டனை அதிகரிக்கப் போகிறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். ஒரு ஆள் வந்து தன் வீட்டை இருந்து டிவி பார்க்குறார். டிவியில் வந்து செய்தி போகுது, மத்திய கிழக்கு யுத்தம் என்று சொல்லி. அவரை பார்த்தா ஒரு சாதாரண குடிமகன் மாதிரியும் கிடக்குது, ஒரு அரசியல்வாதி மாதிரியும் கிடக்குது. எனவே அந்த மத்திய கிழக்கு செய்தியை வந்து உத்து பார்த்துருக்கிறார். இங்கே பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கை வந்து ஒரு குண்டை தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டுட்டு ஓடுது. அந்த குண்டுக்கு பக்கத்தில் எழுதப்பட்டுக்கிறது காஸ்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லி, வாழ்க்கை செலவு என்று சொல்லி. எனவே வாழ்க்கை செலவுங்கிற வீட்டுக்குள்ளேயே வந்துட்டுது. வீட்டுக்குள்ளேயே வந்து வெடிகுண்டாக வெடிக்க போகுது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து மத்திய கிழக்கில் என்ன நடக்குன்னு பார்த்துருக்கிறார். எனவே இந்த கருத்தோவியத்தை வரைந்த ஓவியர் ஜெஃப்ரி என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், மத்திய கிழக்கு யுத்தம் அது ஒரு பக்கம் இருக்கட்டுமப்பா, உங்களோட வீட்டுக்குள்ளே வந்து குண்டு விழுந்துட்டுது, இப்போ வாழ்க்கை செலவு அதை பாருங்க முதல்ல என்று சொல்லி அலர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.